கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா லிவர் முத்தி ரெடி ஆச்சுங்க. சாப்பாடு ஒரு குறை இல்லை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் கேஸ் மிஸ்டர் வேஸ்டி பாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க இருக்க அப்படின்னா நம்ம ஊரில் தான் கேஸ் இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கல், இந்த மாதிரி தீபாவளி, இந்த ஃபெஸ்டிவல் நம்ம ஊருக்கு வருவோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு வந்து பொங்கலுங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சூரிய பொங்கல். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம், அவங்க எப்போ வந்தாலும் சரிங்க, நம்ம வந்து ஆற்றுக்கு போயிட்டு நம்ம பசங்களோட சேர்ந்து இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ரிவர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு செஞ்சு பசங்க வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதாவது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. அதாவது இந்த ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ஃபாரஸ்ட் சொல்ல முடியாது, ஃபுல்லாக எஸ்டேட்டுங்க, ஃபுல்லாக போய் சமைச்சு சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட சேர்ந்து இந்த அதை சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதான் அதில் பற்றி நிறைய ஃபன்னான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதாவது இந்த வீடியோ பார்க்க போறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன விஷயம் பண்ணுறோம், நம்ம போகிற வழியை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். அதாவது அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ரிவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்லலாம் பாருங்கள், பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோ போகலாம். இன்றைக்கி நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம மிஸ்டர் வேஸ்டி சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோ போகலாம். கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க, ரொம்ப நாள் விட அதாவது பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பசங்க போயிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைங்களாம் அந்த அளவுக்குலாம் இருக்காங்க. ஒரு கடை 2 கடை இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம போகிற ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் கடைங்க, சென்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதுவும் பொங்கல் வேறங்களா, சான்ஸே கிடையாது. ஸோ நம்ம போகிறதே பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி சொல்ல க்ரீன் ஏரியா, அவ்வளோ அட்வென்ச்சராக இருக்கும். அதே மாதிரி நம்ம போகக்கூடிய அந்த ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பாட் சான்ஸே கிடையாதுங்க. ஸோ அங்கே போய் குளிச்சுட்டு சமையலாம் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வருவோம். ஸோ நம்ம முன்னாடி பாருங்க அந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்கும். கேஸ் இதான் கேஸ் நம்ம போகிற வழி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீன் ஏரியா, நல்லா எப்படி சொல்லுவோம், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஏலக்காய் தோட்டம், சண்டல் அப்படியே போகணுங்க, வேறு மாதிரி இருக்குது. போனா கைஸ், இப்போ நம்ம பசங்க என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சருகு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம அடுப்பில் தான் சமைக்க போகிறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மரத்தில் வந்து அந்த இலையெல்லாம் காஞ்சி கீழே வந்து கிடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும். ஸோ இதில் வச்சு நம்ம எரிக்கும் போது அடுப்பு நல்லா எரியும். கேஸ் இந்த சைடில் வந்து மாத கணக்காச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே வரதில்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அந்த மாதிரி பசங்க யாராச்சும் எல்லாம் வெளியே போயிடுவாங்க இல்லைங்களா, படிக்கிறதுக்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் யாராச்சும் வந்தால் தான் இந்த மாதிரி இந்த ரிவருக்குலாம் வரும். அது குளிக்கிறதுக்கு மோஸ்ட்லி பற்றி குளிக்கிறதுக்கு வருவோம். சாப்பாடு வந்து எப்பயே செய்வோம். பட் என்ன சாப்பாடு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அது பசங்க கூட சேர்ந்து. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி எப்படி சொல்கிறது, காடு மாதிரி இருக்கும். இங்கே வந்து நல்லா மழை பெய்யுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யாருமே வராதனால ஃபுல்லாக புல்லும் பண்ணி கிடக்கு. அதாவது பார்த்திங்கன்னா திருவிழாக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நம்ம போகிற வழி பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, நம்ம போகிறக்கு அந்த வழியே தெரியாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அந்த குறுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த குறுக்கே தெரியாது. பாருங்கள் எப்படி இருக்கும், ஆனால் வேறு லெவலில் இருக்கலாம். க்ரீன் ஏரியா சூப்பரான இடங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. கேஸ் மழை பெஞ்சிட்டு ஒரு 2-3 மாதம் கழிச்சு இந்த மாதிரி ஏரியாக்கள் வரும்போது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காளான் இருக்குது. காளான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சில காளான் பார்த்தீங்கன்னா விச காளான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது நம்ம வர வழியில் நிறைய காளான் இருக்கும். பட் நம்மளுக்கு போகிற வழியில் சூப்பராக இருக்குவாங்க, அப்படியே குடம் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்களேன் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. கேஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அங்கே பாருங்கள் நம்ம போகிறதுக்கு வழி இந்த வழி தான். பட் ஏன்னா வழியே தெரிய மாட்டேது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா செடி வந்து மூடி கிடக்குங்க. போயிட்டாங்க பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா சன்னு சூப்பராக அடிக்கல. கேஸ் ஃபைனலி நம்ம ஸ்பாட் கொண்டுங்க. இந்த இடம் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து குளிப்போம். அதாவது இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீச்சலே கற்றுக்கிட்டோம். இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது குளிக்கிறதுக்கு.
சூப்பராக இருக்கும். அது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ். அதாவது நானும் பார்த்தீங்கன்னா குழந்தைய ஒரு 8 வயசுலாம் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இருப்பாங்களே பசங்களாம் இருப்பாங்களா, ஸோ அவங்களாம் வந்து கூட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது, விட மாட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மீறி வந்து அப்படி வந்து நீச்சல் கற்றுக்கிட்டு வந்த இடத்துல. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஊரில் இல்லை, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொமெண்டம், சரி பேச்சு வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு மெமரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு சேஃபாக போயிடுவோம். பட் வேறு லெவலில் ஸ்பாட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரைஸ் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ரைஸு அடுப்பு அது மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வேலை செய்யுது. இது எடுத்துருவா கொஞ்சம் தண்ணியே நான் 11th போய்கிட்டு இருக்கேன். ஆளுக்கு போறா இருடா கழுகுனுண்டா. கழுக விட மாட்டேங்கிறாங்க. வரப்போட்டையோ லைட்டாக பதமாக போட்டே வடிச்சிரு இல்லையா, நல்லா வேட்டியை கட்டி மடக்கி போட்டு வடிச்சிரு. அதுதான் நீங்க வச்சிருக்கீங்க வேட்டி. பாத்துடா காலு பார்த்து விட்டேன். சாப்பாடாக ஆச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆச்சுன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற வேலை தான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மணி பக்கமாக ஆயிடுச்சுங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே சன்லைட்டில் ஃபுல்லாக போயிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. என்னன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மெமரிஸ் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அது ஊருக்குள்ள வந்துட்டு. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னா கேரளா போயிருந்தோம். ஸோ கேரளா போயிட்டு வந்து நம்ம வந்து அதாவது கேரளா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் சொல்லி தான் போயிருந்தோம். பட் என்னன்னா சில ரீசனால வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ அப்படி ஜஸ்ட் வந்து ஒரு மாடலாக மட்டும் தான் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் போய் இந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறதுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதோட நல்ல ஒரு சூப்பரான பிளேஸ் போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை பொங்கலுக்கு அப்படியே வந்தோம். சூப்பரான ஒரு மெமரிஸ் தாங்க. கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. இல்ல என்ன சாப்பிட போறீங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லை. போடு கருப்பாயி தக்காளி கொடுங்க. காரம் இருக்கு, காரம் நல்லா காரம் என்ன பண்ண போறேன்? என்ன ஆச்சு இந்த பருப்புல வேக வச்சிரியா ஆச்சு? கறி இருக்காது கையில ஊதிக்க. நான் சார்ஜா இருக்கணும் அது சாப்பிடு. சாப்பாடு ரெடி ஆச்சுங்க. எல்லாரும் சாப்பாடு ரெடி ஆகிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சாப்பாடு சாப்பிட்றது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பரிமாறிட்டு இருக்காங்க சாப்பாடு. அதாவது சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸுங்க. காரம் அதுக்கு கொஞ்சமா ஊத்துறேன். காரம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதான் கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடுலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சிக்கன் கிரேவிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு சாப்பிட்ற கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அதாவது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் தான் நம்ம ஊர் நிறைய பசங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் இருக்கும்போது எப்படி இந்த வந்து குளிச்சு நீங்கள் வந்து குளிக்கலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூலிங்க தண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதாவது பார்த்தீங்கன்னா மழையிலும் தண்ணி வருது. எப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆற்று வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சிக்கன் கிரேவிங்க வேறு லெவலில் இருக்குது. அதாவது இந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட கொடுத்து வச்சுருக்கீங்க. அதுவும் இன்றைக்கி பாருங்க நம்ம பசங்களோட செஞ்சது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடியாக இருக்குது. ஓகே கேஸ் நம்ம வந்து ஃபைனாக வேணால் சாப்பிடலாம். காலை சாப்பிடுது சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக வந்துருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. அது சூப்பராக அப்படி நல்லா காரமாக வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. வேறு லெவல் டேஸ்ட். அதாவது பசங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியும் தெரியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. ஆ
ஓகே வேற குழம்பு வேணும் குழம்பு காரண்டா அதனால தானே சொல்கிறேன். சாப்பாடு உண்மையாலுமே அருமையாக இருக்குது, செம்ம ருசி ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எப்போயாச்சும் வருஷத்தில் ஒரு நாள் தான் அவங்க சாப்பிடுவோம். அதுக்காக நாங்கள் ஊர்லேருந்து வரோம். நான் கோயம்புத்தூரில் படிக்கிறேன், எல்லாம் அப்படியே வெளியே தான் இருக்காங்க. அதனால ஒரு சாப்பாடுக்காக அங்கேருந்து ஒரு தூரம் வரோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிப்புங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூரியன் பொங்கல். அதாவது பசங்களாம் சேர்ந்து நீ ஆற்றுல சமைச்சு அதாவது நாய் கூட வந்துருச்சுங்க. இப்பாங்க நாய் கூட எங்க கூட வந்து ஜாலியாக பார்த்தீங்கன்னா சாப்பாடாக செஞ்சு, அதாவது ஒயிட் சிக்கன் கிரேவி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கோம். எல்லாம் முடிஞ்சுங்க. கேஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ட்ரிப்லாம்? இன்னைக்கு வந்து சூரியன் பொங்கலுங்க, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பற்றியும் போயிட்டு இருக்கோம். அதாவது இந்த மாதிரி மொமெண்ட்லாம் வருஷத்தில் எப்பயாச்சும் ஒரு டைம் நடக்குங்க. அதாவது இந்த பொங்கல், இந்த தீபாவளி, இந்த டைமு ஸ்பெஷல், அதாவது அந்த திருவிழா, ஊர் திருவிழா இருக்குங்க, அன்னைக்கு மட்டும் தான் நடக்கும். ஸோ நம்ம பசங்களுக்கு கேட்போம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கீங்க. எங்களுக்குலாம் வந்தாலே இங்கே வந்தால் மட்டும் தான் என்ஜாய்மெண்ட்டு. ஏன்னா வந்து அங்கேனாலும் ஒர்க்கு போகிறோம், ஒர்க்கு ரூமு இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் வந்து மனசு திருப்தியாக வந்து வாழ்கிற ஊரே வந்து இது ஒன்று தான். ஆனால் எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுக்கணுமா தெரியல. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த உணர்வு வரும். அதனால் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, எல்லாருமே யார் வேணா வரலாம் சொல்லு. ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாருமே வாங்க. எல்லாமே இருக்கும் போது தான் எல்லாமே குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் தான். அதனால் எல்லாருமே வாங்க, என்ஜாய் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க. பாய் 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 பாய். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி சமைச்சிட்டீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு லெவலுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ப்ளஸ் ஒயிட் ரைஸு வேறு லெவல் இருக்குது. அதான் காரமாக வேறு லெவல் இருக்குங்க. ஓகே, ஸ்டார்டா பாய். புரியல.